ஹலோ ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல் பீயிங் மிராண்டாஸ். நான் உங்க நித்யா மிராண்டா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சூப்பரா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் இங்க சூப்பரா இருப்போம், நல்லா இருப்போம். இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னா வீக்கெண்ட் பிளானிங் தான். இந்த வீக்கெண்ட் எங்க ஹஸ்பண்டோட கசின் ஃபேமிலி வராங்க. ஸோ அவங்கள நாங்கள் வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம். அவங்க சன் வந்து கனடாலேருந்து வந்திருக்கான். வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரா, எங்களை மீட் பண்ணுறதுக்காக வருவான். அதனால நாங்கள் ஃபேமிலியாக அவங்கள இன்வைட் பண்ணியிருந்தோம். ஒரு வீக்கெண்ட் எங்களோட ஸ்டே பண்ணிட்டு போகிறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு வேலையாக நான் வீடை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். வீக்கெண்ட் வந்து ஆக்சுவலி எங்களோட ஹெல்ப்பர் வந்து க்ளீன் பண்ணிட்டு போயிடுவான். இருந்துமே எங்களோட பெட் இருக்கிறதுனால அவனோட ஃபெதர்ஸ் அங்கங்கே விழுந்திருக்கும். ஸோ அதனால் நான் எப்போவுமே டெய்லியே நான் வேக்யூம் பண்ணி விட்டுருவேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் துடைப்பேன். ஸோ அன்றைக்குமே வந்துட்டு வேக்யூம் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக்யூம் பண்ணிகிட்டு இருந்தேன். இது நம்மளோட டெய்லி ரொட்டீன் இல்லைங்களா? நம்ம பெட்ஸ் எல்லாம் வச்சுருக்கும் போது மற்றவங்களுக்கு வந்து அந்த அலர்ஜி வரக்கூடாது, நம்மளுக்கும் வந்து இந்த அலர்ஜியும் இருக்கக்கூடாது. அதனால் நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. சோஃபா எல்லாத்தையும் டஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு அந்த க்ளீனிங் இதெல்லாம் இதெல்லாம் ஒழுங்காக போட்டுட்டு சோஃபா கவரெல்லாம் திருப்பியும் ஒரு வாட்டி டஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் நான் வாங்கிட்டு வந்த பிளான்ஸ், இன்டோர் பிளான்ஸு சத்துவாலேருந்து. இந்த பேம்பு பிளான்ட்டு இது வந்து ரொம்ப வளராதுன்னு சொன்னான். ஸோ அது ஒன்று. அப்புறம் இந்த பிளான்ட் எல்லாம் வாங்கி வச்சுட்டு அதெல்லாம் ரீபாட் பண்ணி வச்சுருக்கேன் நான். அடுத்த ஒர்க் என்ன அப்படின்னா பிளானிங் தான். மீல் பிளானிங் பண்ணுறதுக்கு உட்காந்துட்டேன் நான். அவங்க வந்து ஃப்ரைடே ஈவினிங் வந்துட்டு சாட்டர்டே சண்டே 2 நாளும் நம்மளோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஹோட்டல்லாம் புக் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். அப்புறம் வந்துட்டு வேண்டாம் ரிசார்ட்லான்னு. அப்புறம் வேண்டாம், இப்போ சம்மராக இருக்குது, அங்கே போயும் அங்கே தான் உட்காந்துருக்க போகிறோம் ரூமில் தான் அப்படின்றதுனால அது கேன்சல் பண்ணிவிட்டு வீட்டிலே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீல் ப்ரிப்பரேஷனுக்கு ரெடி பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னரு, லன்ச்சு, அப்புறம் ஸ்நாக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு மீல் ப்ரிப்பு எழுதிக்கிட்டேன் என்னெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்ட்டு. அதுக்கு இன்னொரு சைடில் வந்துட்டு லிஸ்ட்டு போட்டேன். இந்த ஐட்டத்துக்கு என்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் போட்டேன், திங்ஸ் டு பைன்னு சொல்லிட்டு. அப்புறம் ப்ரீ ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதும் எழுதி வச்சுக்கிட்டேன். இது பண்ணால் நம்ம வந்து டென்ஷன் ஆகாமல் ஒருத்தங்க வரும்போது நம்ம இது இல்லை அது இல்லைன்னு டென்ஷன் ஆக வேண்டாம். நம்ம அப்போ கடையை தேடி போக வேண்டாம், ஆர்டர் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. ஸோ மீல் ப்ரிப் பண்ணி இதில் கரெக்டாக அழகாக இதில் ஃப்ரிட்ஜில் மேக்னெட் வச்சு ஒட்டிக்கிட்டேன். அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து சிக்கன் தான் எடுத்து பண்ணேன். நாங்கள் எப்போவுமே அல்யூன் பிராண்ட் தான் வாங்குவோம். ஏன்னா அது மட்டும்தான் 1000 கிராம்ஸ்குள்ளே இருக்கும். நான் ஊருக்கு போனாலுமே எனக்கு இது ஒரு பிரச்சனை. ஏன்னா நம்ம ஊரில் 2000 கிராம்ஸ்க்கு மேலே தான் சிக்கன்லாம் விற்கிறான், ப்ராய்லர் சிக்கனே. பட் 1000 கிராம்ஸ் இருந்தால் தான் டெண்டரான சிக்கன் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். ஸோ வாஷ் பண்ணுறதுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு உப்பு, தயிர், மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் எல்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அடுத்தது நம்ம ஒரு 10 நிமிஷம் இது ரெஸ்ட் பண்ணால் போதும். இது ரொம்ப நேரம் ரெஸ்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை.
ஸோ அதை அப்படியே நான் ரெஸ்ட் பண்ண விட்டுட்டேன் ஒரு 10 மினிட்ஸு. பேன்ல ஆயில் ஊத்திக்கோங்க. உங்களுக்கு என்ன ஆயில் பிடிக்குமோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ரிஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்றேன். அது ஒரு 2 ஸ்பூன் ஊத்திருப்பேன், டீஸ்பூன். அதுல சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு சின்ன பட்டை, ஒரு 6 லவங்கம், ஒரே ஒரு அன்னாசி இந்த ஸ்டார் அனைஸ், அப்புறம் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் கசகசா எல்லாத்தையும் போட்டு பொரிய விட்டுருங்க. அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் வச்சிருக்கேன், அதையுமே போட்டுருங்க. ரோஸ்ட் பண்ணி விடுங்க. இது எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது என் ஸ்டைல்ல நான் வைக்கிற சிக்கன் குழம்பு. கொஞ்சம் பிங்கான வெங்காயத்தோடையே நான் தக்காளி ஆட் பண்றேன். தக்காளியும் நல்லா வதங்கணும். இத நம்ம பேஸ்டா அரைக்க போறோம், அதனால ரஃபா சாப் பண்ணா போதும். இதுலயே நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்க்கிறேன். சிக்கன்ல ஏற்கனவே மஞ்சத்தூள் சேர்த்திருக்கோம், கொஞ்சமா இதுல சேருங்க. அதுக்கப்புறம் நான் எங்க மாமியார் அரைச்சு கொடுத்த நான்வெஜ் மசாலா வச்சிருக்கேன். இதுல எங்க மாமியார் பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா எல்லாமே போட்டு அரைச்சிருப்பாங்க. அதனாலதான் அதெல்லாம் கொஞ்சம் மற்ற ஹோல் கரம் மசாலா கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்த்திருக்கேன். காரம் இருக்கும், அதனால நான் கம்மியா தான் போடுறேன். நம்ம சிக்கன்ல வேற போட்டிருக்கோம், கொஞ்சோண்டு கவனமா பாருங்க. இந்த மசாலா கருகாம இருக்கிறதுக்காக கொஞ்சமா நான் வெந்நீர் ஊத்திக்கிறேன். வைப்போம். மூணு நிமிஷத்துல பாத்தீங்கன்னா நல்லா இந்த தக்காளி எல்லாம் நல்லா சுருண்டு வதங்கிருச்சு, சாஃப்ட் ஆயிடுச்சு. பச்சை மசாலாவும் கொஞ்சம் வதங்கி இருக்கும். அதோட நான் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்க்கிறேன். இது நான் ஃப்ரோசன் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய், அதனால நான் போதும். இதை அப்படியே ஆற விட்டுருவோம். ஆறுன அப்புறம் அரைச்சி பார்ப்போம் என்ன செய்யணும்னு. இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஒரு பேன்ல நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்திருக்கேன். ஆயில் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பாக்குறதுக்கு கொஞ்சம் கையை இப்படி நீட்டுனீங்கன்னா ஆவி உங்க கையில படம், அந்த உள்ளங்கையில. அப்போ நீங்க எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு எடுத்துக்கலாம். இப்ப நானு அதுல ஒரு 4 சின்ன பீஸ் ரம்ப இலை சேர்க்கிறேன். இது இல்லைன்னா நீங்க பே லீவ்ஸ் கூட சேர்க்கலாம். இது சேர்த்தா இன்னும் சிக்கனோட ஃபிளேவர் அதிகமாகும். அந்த ஃபிளேவர் எண்ணெய் உள்ள இறங்கின உடனே நான் மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற அந்த சிக்கனை இதுல சேர்த்துறேன்.
அப்படியே இதை நல்லா பெரட்டி விட்டுருங்க. எண்ணெய் எல்லா சிக்கன்லயும் படணும். இத அப்படியே சிம்ல ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகி குக் ஆகும். அப்பப்ப திறந்து கலரி விட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அப்படியே இந்த சிக்கனை நம்ம ஒரு வாட்டி கலரி விடுவோம். த்ரீ ஃபோர்த் ஆஃப் த சிக்கன் நல்லா வெந்துடணுங்க. நல்லா ரோஸ்டரா இருந்தா கூட ரொம்ப நல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற மசாலா ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்சியில ஒரு பேஸ்டா அரைச்சிட்டு வந்துடலாம். திருப்பியும் இப்ப நம்ம ஒரு வாட்டி கலரி விட்டுக்கலாம். இத கொஞ்சம் நானு இப்போ ஹை ஃப்ளேம்ல வச்சுக்க போறேன். இந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் வத்துற மாதிரி. இப்ப நானு இந்த மசாலாலேயே நானு என்னுடைய நம்ம அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட சேர்த்துட போறேன். இது இப்ப சிக்கன் 3/4 வெந்திருக்குது. அதோடய நம்ம இந்த மசாலாவையும் சேர்த்துருவோம். தீய கம்மி பண்ணிட்டேன். பாத்தீங்களா, நம்மளோட டைமரும் 5 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. அலெக்சா, ஸ்டாப் த டைமர். சிம்ல வச்சுட்டு நம்ம இந்த பேஸ்ட வலிச்சு எடுத்துருவோம். இந்த ஸ்பாச்சுலா பேக்கிங்க்கு மட்டும் இல்லைங்க, நம்மள இந்த மாதிரி மிக்சில இருந்து வலிச்சு எடுக்கிறதுக்கெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குது. இப்போ இந்த மசாலாவை நல்லா கிளறி விட்டுருவோம். மிக்ஸி ஜாரை நல்லா ஒரு வாட்டி குலுக்கிக்கிட்டு மீதி உள்ள மசாலாவையும் இதுல சேர்த்துருவோம். இதுல தேங்காய் எல்லாம் போட்டிருக்கிறதுனால தயவு செய்து கைய போடாதீங்க. போட்டுட்டு நல்லா இத ஒரு வாட்டி கலரி விட்டு கொதிக்க விட்டுருங்க. ஏற்கனவே மசாலால வதக்கினதுதான் சிக்கனும் ஒரு 3/4 வெந்துருச்சு. அதனால இன்னொரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அலெக்சா, செட் டைமர் ஃபார் 5 மினிட்ஸ்.
இதை அப்படியே மூடி வச்சிருவோம். தீய கொஞ்சமா கூட்டிக்கோங்க. சூப்பரா நம்ம குழம்பு கொதிச்சிருச்சு, எண்ணெய் பிரிய வர ஆரம்பிச்சிருச்சு. இதோட நம்ம குழம்ப ஆஃப் பண்ணிக்கலாம். இதுல நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். என்கிட்ட கொத்தமல்லி ஆயிடுச்சு. சோ நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த குழம்ப நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். செம்மையா காரசாரமா சூப்பரா இருக்கு குழம்பு. இத நீங்க சாதத்திலையும் போட்டு சாப்பிடலாம். சப்பாத்தி, தோசை, இட்லி எதுக்கு வேணா சேர்த்துக்கலாம். ஆப்பம், இடியாப்பம் எதுக்கு வேணா போட்டுக்கலாம். நெய்ச்சோறு அதுக்கெல்லாம் செஞ்சு பாருங்களேன், சூப்பரா இருக்கும். எங்க ஊர்ல தூத்துக்குடியில எங்க மாமியார் சைட்ல விருந்து சோறுன்னு ஒண்ணு செய்வாங்க. அது ஒரு வாட்டி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அடுத்த வீடியோல பாக்குறவங்கள பாய். இது பாத்தீங்கன்னா நேத்து மீதியான சப்பாத்தி, அதை நான் ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சிருக்கேன். எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. சப்பாத்தி மேல வந்து ட்ரை ஆகாம சூப்பரா சாஃப்டா இருக்குங்க. ஓகே, இன்னைக்கு சப்பாத்தியும் சிக்கன் குழம்பும் தான். சாப்பிடலாமா செஞ்சு? நான் சப்பாத்தியை வந்து எப்பவுமே ரொம்ப இது மாவு தொட்டு செய்ய மாட்டேங்க. சப்பாத்தி அப்போதான் அந்த மாய்ஸ்சரோட இருக்கும், நம்மளுக்கு சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். அண்ட் சப்பாத்தி போடும்போது சப்பாத்தி கல்லில் போட்ட உடனே நம்ம திருப்பக்கூடாது. மேலே சின்ன சின்னதாக பபிள்ஸ் வரும். அந்த பபிள்ஸ் வந்த அப்புறம் தான் நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போடணும். அடுத்த பக்கம் வந்து நல்லா இது பாயில் ஆன அப்புறம், நல்லா வெந்த அப்புறம் தான் இந்த சைட் திருப்பி போடணும். அப்படி திருப்பி போட்டு செஞ்சு பாருங்க. நல்லா நம்மளுக்கு நம்ம நான் ஆஷிர்வாத் மாவு தான் யூஸ் பண்றேன். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் காட்டுற மாதிரியே நல்லா சாஃப்டா புஷ் புஷ்ன்னு வரும். பாத்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். நான் இந்த ஃபர்ஸ்ட் இந்த பபுள் வந்த அப்புறம் அந்த சைடு நான் திருப்பி போடுறேன். சரிங்களா? அப்படியே நல்லா புஷ்னு வருதா, சாஃப்டாகவும் இருக்குங்க. 2 நாள் கழிச்சு கூட நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ட்ராவலிங்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட நான் சிக்கன் கறி வச்சு சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இது வந்து ஆப்பம், இடியாப்பம் எதுக்கு வேணால் நீங்கள் செய்யலாம். எல்லாரும் சேஃபாக இருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய். சூப்பரான சிக்கன் கறி அண்ட் சப்பாத்தி டின்னர் ரெடி. நான் சாப்பிட போறேன். நீங்களும் செஞ்சு டேஸ்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்க.